ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான பச்சடி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சுருக்க நெல்லிக்காய் உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த விதையை ரிமூவ் பண்ணி நெல்லிக்காவை உதிர்த்தெடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காவை உதிர்த்தெடுத்தாச்சு. இப்போ இதுக்கான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 3 பல் தோல் நீக்கப்பட்ட பூண்டு, அப்புறமா 2 பச்சை மிளகாய், அதோட காம்பை ரிமூவ் பண்ணி பச்சை மிளகாவை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 வற்றல் மிளகாவை இந்த மாதிரி 2ஆக உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலா அரைச்ச அதே பவுல்லேருந்து தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நாம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு உதிர்த்தெடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய் துண்டுகளை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெல்லிக்காவும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வேகட்டும். ஒரு கொதிநிலை வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சடி கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மத்தியான லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சுவையான நெல்லிக்காய் பச்சடி பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரெமேந்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை.